Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய ரைஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இந்த மாதிரி வித்தியாசமாக அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக ரோட் சைட் கடைகளில் எப்படி ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்களோ அதே ஸ்டைலில் எப்படி நாங்கள் வீட்டில் செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான சாதத்தை சமைச்செடுத்து கொள்ளுவோம். உங்களுக்கு எவ்வளவு சாதம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரிசியை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பும் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காயும் ஒரு தொட்டு கருவாப்பட்டையும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். எப்போவுமே இவ்வாறான வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு சாதம் சமைக்கும் போது நீங்கள் வளமையாக எடுக்கிற தண்ணியை விட கொஞ்சம் குறைவாக தண்ணியை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா உதிரியாகவும் அதே நேரத்தில் அந்த சாதம் எல்லாம் உடைஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சாதம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து திரும்பவும் இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த சாதம் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இந்த ரைஸ் குக்கரில் இருந்து எடுத்து இவ்வாறு ஒரு பயர் ட்ரக்கில் வச்சு நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம். இந்த சாதம் ஆறுற டைமில் நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சிக்கனை மேரினேட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடரும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் 3/4 டீஸ்பூன் உப்பும் 3/4 டேபிள் ஸ்பூன் ஹார்ன்ஃப்ளவரும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸும் எடுத்துக்கொள்ளுவோம். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனோட இந்த மசாலாவெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சமைச்சு வச்சுருக்கிற சாதமும் நல்லா ஆறி வந்திருக்குது. இப்போ இந்த சாதத்தை இவ்வாறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி திரும்பவும் நல்லா ஆற விட்டு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சிக்கனை பொரிச்செடுத்து கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடாயினதும் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கோல்டன் கலராக பொரிச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனை நல்லா கோல்டன் கலராக பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த பட்டரோடு சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். எப்போவுமே நாங்கள் இவ்வாறான வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இஞ்சி பூண்டை நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்துரலாக அரைச்சி சேர்த்து கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு அந்த ரைஸ் நல்ல ஃப்ளேவராகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போயிட்டுது. இப்போ இதோடு நாங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த முட்டையை நல்ல சின்ன சின்ன பீசஸாக வர மாதிரி உதுத்தி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையோட வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். இந்த மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளவு காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம்.
இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே சமைச்சு ஆற வச்சுருக்கிற சாதத்தையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸோட சாதம் சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே தரத்தில் சேர்க்காமல் இவ்வாறு 2 தரத்தில் சேர்த்து கொள்ளுங்க. அப்போ தான் எங்களுக்கு இந்த சாதத்தோட இந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக லீட்ஸும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ண மசாலாவோட இந்த சாதம் லீட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் அதோட 1 டீஸ்பூன் தக்காளி சாஸும் 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, எங்களோட ஃப்ரைட் ரைஸ் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே நேரத்தில் நல்லா வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். அதுக்கு முதல் இதோட 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸோட நான் கொஞ்சமாக சிவப்பு மிளகாயும் சேர்த்துருக்குறேன். இது கட்டாயம் இல்லை. உங்களுக்கு கூடுதலாக காரம் பிடிக்குமென்னு சொன்னால் மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லை நீங்கள் இந்த மிளகாய் சேர்க்காமலும் இந்த ஃப்ரைட் ரைஸை இறக்கி கொள்ளலாம். இப்போ கடைசியாக இதோட நாங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸை விட இன்னும் நல்லா ரிச்சாகவும் அதோட நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இந்த ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் காரம் கூடுதலாக தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அதோடு நாங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் முட்டையெல்லாம் சேர்த்ததால் இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவைப்படாது. இப்படியே சர்வ் பண்ணலாம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரும்போது நாங்கள் எப்போவுமே பிரியாணி புலாவ் சொல்லி ட்ரை பண்ணாமல் இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸை செய்து கொடுத்து பாருங்க, எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைமும் மிச்சமாக இருக்கும். உங்களுக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.